ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி வீடியோவில் முட்டை குழம்பு செய்கிறத எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு முட்டை குழம்பு செய்கிறதுக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையோட அளவு வச்சு தான் மித்த இன்க்ரீடியன்ஸை சொல்ல போகிறேன். ஸோ மொத்தம் 3 முட்டை. அதுக்கு ஏற்ற மாதிரி 25 சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. வெங்காய சைஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவு இருக்கணும். இதோட பெருசாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 20 வெங்காயம் போட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு தக்காளியை வந்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளி சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவு இருக்கணும். இதோட சிறுசாக எடுத்திங்கன்னா 2 போட்டுக்கோங்க. தக்காளி ரொம்ப போட வேணாம். ஏன்னா நம்ம வந்து புளிக்கரைசல் போடுவோம். புளிக்கரைசல் போடுறப்ப தக்காளி நிறையா இருந்தால் ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு இந்த சைஸுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா புளிக்கரைசல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சுடு தண்ணியில் போட்டு புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. பொடி பார்த்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் மிளகுத்தூள், கொஞ்சம் திச்சிகை மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கடுகு தாளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, எண்ணெயும் உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி, உப்பும் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி. கடைசியாக நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா புளிக்குழம்பு முட்டை குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கனமான பேன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் எப்பயுமே எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், அதனால் நான் கொஞ்சம் நிறைய எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கணும். வெங்காயத்தை வதக்கிறப்ப ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வெங்காயம் கருகிரும். நீங்கள் சிம்மில் வச்சு செஞ்சாலுமே 10 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்காது. அதனால் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். நான் எப்பயுமே வெங்காயம் அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் தான் நான் கருவேப்பிலை சேர்த்துக்குவேன். ஃபஸ்ட்டே நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கருவேப்பிலை ஸ்மெல் வந்து குழம்புல வராது. அதனால வெங்காயத்தோட பச்சை வாடை போனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கருவேப்பிலை சேர்த்துக்குவேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நான் இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கணும். வெங்காயத்தோட பச்சை வடை முழுசாக போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தக்காளி சேர்க்கணும். அதனால் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தக்காளி சேர்த்துக்கணும். நான் தக்காளியை எப்பயுமே எவ்வளோ சின்ன சின்னதாக நறுக்குனாலும் அதை நல்லா என் கையால் பிழிஞ்சு விட்டு தான் நான் போடுவேன். அப்போனா தான் அதோட சாறு வந்து ஈஸியாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணியாச்சு. தக்காளி நல்லா வதங்க விடுங்க. தக்காளியை வதங்குறப்பையும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போனா தான் தக்காளி நல்லா வதங்கும். டைம் ஆகும்னு நினைக்காதீங்க. சிம்மில் வச்சு பண்ணாலுமே 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. நல்லா சிம்மில் வச்சு நல்லா தக்காளியை வதக்குங்க. நான் அவ்வளோ எண்ணெய் விட்டேன், பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெயே தெரியலை. அதனால் எண்ணெயும் நல்லா தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மசாலா சேர்த்துக்கணும். நான் என்னென்ன மசாலாங்கிறது ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அந்த மசாலாவை மொத்தமாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான்.
இப்போ இந்த மசாலாவை நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் லைட்டாக சிம்மில் வச்சு வதக்குங்க. ஹெவி ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா மசாலா கருகிரும், குழம்பு நல்லா இருக்காது. கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டிங்கன்னா இந்த மசாலாவோட பச்சை வாடை போகவே போகாது. அதுக்காக தான் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா உப்பு சேர்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மசாலா நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உப்பு சேர்த்துக்கணும். நான் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இந்த ஸ்பூனை வச்சு தான் மெஷர் பண்ணியிருக்கேன். அதனால் இதே ஸ்பூனில் எனக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்டு அப்படியே விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குழம்புக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு குழம்பு தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எங்களுக்கு கிரேவி கண்டென்ட்டுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் புளிச்சாறு வேறு ஊற்றுவோம், அதனால் 1.5 கிளாஸ் அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா குழம்ப மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உங்கள் உப்பு காரம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தண்ணியை இந்த கிளாஸில் தான் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸுக்கு நான் 1.5 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு, எல்லா இன்க்ரீடியன்ஸும் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா புளிக்கரைசலை ஊற்றிக்கணும். உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் புளிப்பாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா புளியை நிறையா ஊற்றிக்கோங்க. இல்லை ஓரளவு டேஸ்ட்டுக்கு தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஆனால் எப்பயுமே புளி ஊற்றுறப்ப எடுத்த உடனே எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க, குழம்பு ரொம்ப புளிப்பாக இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேணும்னா எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. இப்போ நான் புளிக்கரைசலை ஊற்றுனதுக்கப்புறமும் கொஞ்சம் தண்ணி என்ன இருக்குன்னா அதிகமாக இருக்குது. அதனால் இது நல்லா கொதித்து வற்ற விடணும். வற்ற விட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா முட்டையை உடச்சி ஊற்றணும். அப்போனா தான் குழம்பு கொஞ்சமாச்சு கிரேவி கண்டென்ட்டுக்கு வரும். இப்போயே நீங்கள் உடச்சி ஊற்றிட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கணும். அதனால் இதை கொஞ்சம் வற்ற விடணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு நல்லா வற்றி கிரேவி கண்டென்ட்டுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம்னா முட்டையை உடச்சி ஊற்றணும். எப்பயுமே நான் முட்டையை டேரெக்டாக உடச்சி ஊற்ற மாட்டேன். ஏன்னா முட்டையில் உள்ள ஓடு தவறி குழம்புல விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் எப்பயுமே நான் ஒரு கிண்ணத்தில் முட்டையை உடச்சிட்டு அதை தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா குழம்புல ஊற்றுவேன். இப்போ முதல்ல ஒரு முட்டையை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அடுத்தது செகண்ட் முட்டையை ஆட் பண்ண போகிறேன். நான் இந்த முட்டையை உடைக்கிறப்ப லைட்டாக மஞ்சக்கரு உடஞ்சிருச்சு. அப்படி உடஞ்சாலும் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம அந்த மாதிரி உடச்சி ஊற்றுறதுக்கு பேர் தான் இது உடச்சி போட்ட முட்டை குழம்பு. அதனால் மஞ்சக்கரு உடஞ்சிருச்சுன்னா ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்காகவே தான் நான் ஒன்று மஞ்சக்கருவை உடச்சி போட்டேன். இப்போ தேர்டு நான் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையுமே ஒரு இதுக்கு மேலே ஒரு இதுக்கு ஊற்றிடாதீங்க. ஒவ்வொரு முட்டையையும் தனித்தனியாக ஊற்றணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஊற்றின முட்டை நல்லா பபுள்ஸ் மாதிரி வந்திருக்கு அப்படின்னா அது வேக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு முட்டையும் தனித்தனியான பிளேஸில் போடுங்க. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது முட்டை குழம்புங்கிறனால நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்க அப்படின்னா முட்டையில் உள்ள சூடெல்லாம் கொஞ்சம் உங்கள் உடம்புல தணிக்கும். அதனால நல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றுறது ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் ஊற்றுறது உங்களோட ஆப்ஷனல் தான். ஆனால் ஸோ இப்போ ஓரளவுக்கு முட்டை குழம்பு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். எக்காரணத்தை கொண்டும் குழம்ப கிண்டக்கூடாது. நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கணும். அப்போனா தான் முட்டை என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா பக்கமும் வேகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு நல்லா வற்றி எல்லா முட்டையும் வெந்துருச்சு. பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த இதுதான் மஞ்சக்கரு நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முட்டை குழம்பு ரெடி. இந்த முட்டை குழம்பு சாதத்துக்கு வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஐஷு ஐடியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.